ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான ஒரு தோசை. எப்பவும் இட்லி மாவில் இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஆலிவெள்ளை கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துகிட்டு ஸ்க்ராப்பரில் பொடி பொடியாக நல்லா தேங்காய் துருவுற மாதிரி துருவி வச்சுக்கணும். இந்த தோசை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இது டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்க்ராப்பரில் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, 5 பல் பூண்டு, கிறிஸ்டல் பெருங்காயம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் அதிகப்படுத்திக்கிங்க, இல்லைன்னா மிளகு அதிகப்படுத்திக்கிங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா ஆலிவெள்ளை கிழங்கு தேங்காய் மாதிரி துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தேவையானால உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அரைச்சாச்சு. இது மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மாவு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துட்டேன். காரம் அதிகம் வேணும், காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம் இட்லி மாவு. அதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நிறையா இட்லி மாவு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆலிவெள்ளை கிழங்கு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் ஹீட் ஆனதும் லேசாக எண்ணெய் தடவிட்டு 2 கரண்டி மாவு, இல்லைன்னா 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா இது மாதிரி தோசை மாதிரி நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது, அடை மாதிரி தான் ஊற்றணும். நீங்கள் இது மாதிரி ஊற்றிட்டு இது மேலே கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், நல்லா தோசை எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். இது திருப்பி போட்டாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் முதல்ல சைடில் ஊற்றிடுங்க. மொறுமொறுன்னு வேணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யலாம். இந்த தோசை சூடாக தான் சாப்பிட்ணும். இப்போ இந்த தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது தொட்டு சாப்பிட நான் வெங்காய சட்னி வச்சுருக்கேன். சட்னி எதுவுமே வேண்டாம், வெறும் தோசையை சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எவ்வளோ தோசை வேணுமோ சாப்பிட வரவங்களுக்கு சூடாக ஊற்றி கொடுக்கணும். சூடாக சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை வாரத்தில் ஒரு நாள் ஹெல்த்தியான ஒரு தோசை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.